கலர் ப்ளவுஸ் எப்படி நம்ம கட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம். ஒரே மெத்தடு தான் ஸ்லீவ் கட் பண்ணுறது. ஸ்லீவ் உடைய லென்த்து பார்த்திங்கன்னா 5.5, நான் 6 வைக்கிறேன். 6 வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி கை லூஸ் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு வைக்கிறேன். அந்த 5 இன்ச்சுக்கு நேராக வந்து அந்த இதே 6 இன்ச் நம்ம வச்சுட்டு குறைச்சிக்கிறேன். பார்த்திங்கன்னா 6.25 தான் வருது ஆமோல். சின்ன அளவுன்றதால நமக்கு 6.25 வருது. 7 கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நமக்கு 6.25 வருது. இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா போல் பேக் கட் பண்ணணும். அந்த பேக் வந்து கட் பண்ணணும். இப்போ நம்ம பேக் கட் பண்ணிக்கலாம். கீழே வந்து தைக்கிறதுக்காக 1/2 இன்ச் நம்ம வந்து விட்டுருவோம். இப்போ என்ன செய்யணும்னா ப்ளவுஸோடைய லென்த்து நான் வச்சுக்கிறேன் 13 இன்ச்சு. அதுக்கப்புறம் ஆமூலுக்காக வேண்டி நான் ஒரு 4.5 இன்ச் வைக்கிறேன். டோட்டலாக பாடி லூஸ் பார்த்திங்கன்னா 32, இடுப்பு பார்த்திங்கன்னா 27. 32 கூட ஒரு 2 இன்ச் நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டோன்னு சொன்னாக்கா 34 நம்ம 4 பிரித்தோன்னு சொன்னாக்கா 8.5 இன்ச் வரும். அந்த 8.5 இன்ச் அப்படியே நம்ம இங்கே வச்சிடுறோம். இடுப்பு ப்ளஸ் பார்த்திங்கன்னா 27 4 பிரித்தோம்னா 6.25 வரும். ஸோ அந்த 6.25 இங்கே வச்சிடுறோம். அதுலேருந்து ஒரு 1 இன்ச் நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக வச்சிடுறோம். அதுக்கு நேராக வந்துட்டு நம்ம ஒரு கோடு போட்டுடலாம். இப்போ நம்ம இங்கே தான் வந்து முக்கியமாக காலருக்காக வேண்டி நம்ம ஷோல்டர் வந்து லென்த் வைக்கணும். இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா இது 2.5 இன்ச் நெக் வச்சு ஷோல்டர் வந்து ஒரு 5.5 இன்ச் இந்த மாதிரி வைக்கலாம். ஆனால் இப்போ நான் இதற்கு என்ன செய்யணும்னு சொன்னாக்கா நம்ம கொஞ்சம் பெருசாக வைக்கணும். அதாவது காலர் நெக் அப்படின்னும் போது நம்ம ஒரு 3 இன்ச் வச்சுக்கலாம். 2.25 3 இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு ஷோல்டர் அளவு பார்த்திங்கன்னா 13 இன்ச் வைக்கிறேன். சரிங்களா? அதாவது இங்கே 8.5 இன்ச் இருக்குது. ஸோ அதே 8.5 இன்ச் இங்கே வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஒரு 2 இன்ச் குறைச்சிங்கன்னா உங்களுக்கு 13 இன்ச் வந்துருச்சு பாருங்கள். அதாவது இங்கே என்ன அளவு இருக்கோ அதுலேருந்து நம்ம 2 இன்ச் நம்ம குறைச்சிக்கலாம். இப்படியும் வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஷோல்டர் அளவு எப்படி எடுக்கணும், அப்படியே காலர் ப்ளவுஸுக்கு எப்படி நம்ம ஷோல்டர் அளவு எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி எடுத்து கூட நீங்கள் அளந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதில் அப்படியே நம்ம எடுத்த அளவு வைக்க முடியாது. அதுலேயும் நம்ம இந்த மாதிரி குறைச்சி தான் வைக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து ஈஸியான மெத்தடில் நம்ம புரிஞ்சிக்கலாம். அதாவது இங்கே டோட்டல் நம்ம இங்கே 8.5 இன்ச் வச்சுருக்கிறோம். இந்த 8.5 இன்ச் அப்படியே இங்கே வச்சுட்டு 2 இன்ச் குறைச்சிங்க. இங்கே என்ன அளவு எடுக்கிறோமோ அதுலேருந்து நீங்கள் 2 இன்ச் இங்கே வந்துட்டு குறைச்சி இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 1/2 இன்ச் நம்ம இந்த மாதிரி இதாக நமக்கு வந்து ரெடியான அளவு இது தான் 13 இன்ச்சு. ஆனால் இந்த இடத்துல மட்டும் நம்ம ஒரு 1/2 இன்ச்சு இந்த மாதிரி ஷேப் எடுத்துருவோம். இந்த மாதிரி ஷேப் எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி போட்டுங்க கோடு. இந்த மாதிரி கோடு போட்டுட்டு ஆமோல் அளவு நம்ம எடுக்கணும். இப்போ நமக்கு வந்து 6.25 வரணும். அந்த 6.25 கரெக்டாக வருதான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம தைக்கிறதுக்கும் சேர்த்து தான் நம்ம வந்துட்டு இது பண்ணணும். 6.5 வருது. ஸோ நம்ம கொஞ்சம் இறக்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி இறக்கிக்கலாம். பெரிய ப்ளவுஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் இங்கேயும் இறக்கணும். ஒரு லெவல் தான் இறக்கணும், அதிகமாக இறக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த ஷேப் வந்து நம்ம இந்த மாதிரி உள்ளே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷேப் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிராஸாக எடுத்து இந்த மாதிரி கூட நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இந்த காலர் நெக் பொறுத்தளவுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலர் நல்லா கழுத்து ஒட்டி இருக்கணும்னு சொன்னால் நம்ம ஒரு 2.25 கூட வச்சா போதும். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னா ஒரு 3 இன்ச் வச்சுக்கலாம். சரிங்களா? இதுதான் இந்த மெத்தடு தான். நான் வந்து இதில் 3 இன்ச் வச்சுருக்கிறேன். 3 இன்ச் வச்சுட்டு அப்படியே இப்போ நம்ம கட் பண்ணிடுறோம்.
இப்படி கிராஸாக கட் பண்ணணும். ஷோல்டர் வந்து இப்படி கிராஸாக கட் பண்ணணும். இப்போ நம்ம இதை அளந்து பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு 6.25 கரெக்டாக வந்துருச்சு. லைட்டாக ஷேப் எடுக்கணும். இப்போ நம்ம 6.25 கரெக்டாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு வந்து 3 இன்ச் வரணும். 3 இன்ச்சுக்கு நான் வந்து 2.25 வச்சுக்கிட்டு இங்கேருந்து என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி வெட்டிட்டு இப்படி நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த கோடு இருக்கு இல்லைங்களா, இந்த கோட்டுக்கு நேராக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இங்கே 1/2 இன்ச் இப்படி கட் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் ஷேப்பாக வந்துட்டு கட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இது வந்து பேக் வந்து முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் வந்துட்டு பேக் வந்து நம்ம ரெடி பண்ணணும். இதில் இன்னொரு மெத்தடும் இருக்குது. பேக்கில் வந்துட்டு இது வந்து ஃபுல்லாக க்ளோஸடாக இருக்கும். காலரும் வந்துடும். சென்டரில் மட்டும் இப்படி ஓவல் ஷேப்பில் ஓப்பன்லாம் வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி கூட வந்துட்டு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல் க்ளோஸ்டாக வேணால் இதுதான் காலர் மெத்தடு. கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் வரும். நம்ம சாதாரணமாக ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறோன்னா அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டு. இந்த ஷோல்டர் தான் வந்து கொஞ்சம் பெருசாக வைக்கிற மாதிரி வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு நெக்கு காலர் வைக்காமல் க்ளோஸ் நெக் தைக்கிறனாலும் இதே மெத்தடு தான், சேம் மெத்தடு தான். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இதை கனெக்ட் பண்ணுறேன். அதாவது ஷோல்டர் இதான் நம்ம வந்து ஷோல்டர் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். நம்ம இந்த எப்பயும் போட்ட அந்த ஷோல்டர் அளவுலேருந்து நம்ம மெஷர்மெண்ட் வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11.5 வச்சுக்கிட்டேன். சைடு அதே மாதிரி நான் ஒரு 2.5 வச்சுக்கிறேன். இங்கேயும் வந்துட்டு ஒரு 2.25 வச்சுக்கிறேன். எப்படி நமக்கு ஷேப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ ஃப்ரண்ட்டு நெக் வந்து நம்ம ஒரு 5.5 இன்ச் வைக்கிறோம். இப்போ இந்த ஃப்ரண்ட் எப்படி நம்ம கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா இது அப்படியே நம்ம கீழே மார்க் பண்ணிக்கலாம். எல்லாமே இப்படி கீழே மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கீழே வந்து ஷேப் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து ஃப்ரண்ட்டில் இதே அளவு தான். இப்போ நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நமக்கு வந்துட்டு ஃபுல்லாக க்ளோஸ் நெக்கு க்ளோஸடாக நம்ம காலர் வைக்கணுன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அதாவது இங்கே மேலே இருக்குது பார்த்திங்களா, இந்த கோட்டில் இருந்து நம்ம ஒரு 2.5 இன்ச்சு எடுத்திங்கன்னா நமக்கு வந்து க்ளோஸ் நெக்கு அப்படியே ஃபுல்லாக காலர் வந்து கழுத்தை சுற்றி அப்படியே க்ளோஸாக நம்ம நெக் வச்சுக்கலாம். கொக்கிப்பட்டி ஐப்பட்டி வச்சு விட்டுறலாம். இல்லை ஆஃப் காலர் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி நம்ம இது வரைக்கும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கொண்டு வரணும். சரிங்களா? அதாவது இது எடுத்துடணும். இது வந்து ஆஃப் காலர். சரிங்களா? இது வந்து ஆஃப் காலர். இது இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி நம்ம ஷேப் கொண்டு வந்துடலாம். இது வந்து ஆஃப் காலர். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து கீழே மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டில் மட்டும் இப்படி நம்ம எப்பயும் போல் கிராஸாக எடுத்துகிட்டு போயிடணும். ஸோ ரொம்ப சிம்பிள். இது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நம்ம டாட்டுக்காக வேண்டி மார்க் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எப்பயும் போல் டாட் பிடிச்சிக்க வேண்டியது தான். எந்த மாற்று கருத்தும் இல்லை. கொக்கிப்பட்டி ஐப்பட்டி எல்லாம் சேம் அதே தான். நெக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம காலர் நெக் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இதுலேயும் நம்ம வந்து கவர் தட்டு எடுத்துருவோம்.
நம்ம இதெல்லாம் கவர் எடுத்துட்டோம். இப்போ இந்த மாதிரி தான் வந்துட்டு கொக்கி பட்டி ஐப்பட்டி வந்துடும். காலர் வந்து இதோட நின்றுடும். இது வந்து பேக்கு, சரிங்களா? இப்படி வந்துடும். இதில் தான் வந்து காலர் வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ இப்போ ஃப்ரண்ட்டு நம்ம கட் பண்ணிட்டோம், பேக்கும் கட் பண்ணிட்டோம், ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம். நம்ம ஸ்டிப்பும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்டிப்பு கட் பண்ணிக்கிறேன். சுடிதாருக்கும் சேம் இதே மெத்தடு தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதே மெத்தடில் நம்ம ஷோல்டர்லாம் வந்து இதே மெத்தடில் கனெக்ட் பண்ணி வச்சிட வேண்டியது தான், எந்த சேஞ்சஸும் இல்லை. இது வந்து நம்ம லைனிங் ப்ளவுஸு. நீங்கள் சாதா ப்ளவுஸில் காலர் வச்சு தைச்சாலும் இதே மெத்தட் தான். நீங்கள் அப்படியே காலர் வச்சு மடித்து தைச்சிட்டு அப்படியே இங்கே காலர் வச்சு ஸ்டிச் பண்ணிட வேண்டியது தான். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு காலர் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டான கலரில் காலர் வச்சிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவ், ஸ்டிப்பு, எக்ஸஸான பீஸு எல்லாம் வச்சுட்டோம். அவ்வளோதான், நம்ம காலர் ப்ளவுஸ் வந்துட்டு கட்டிங் பண்ணிட்டோம்.